கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் ஏசாயா 55:6. கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். நாம் கர்த்தரை தேடும்போது அவர் நமக்கு வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 63:1 வாசிக்கிறோம், என் தேவனை அதிகாலமே உம்மை தேடுகிறேன் என்று தாவீது சொல்கிறார். நாம் கர்த்தரை அதிகாலையில் தேடும்போது அவரை கண்டடைவோம். அவரை தேடுகிற நம்மை அவர் ஒருபோதும் கைவிடாதவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுகிற நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அவருடைய சமூகத்தை நாம் நித்தமும் தேட வேண்டும் என்று சங்கீதம் 105 வாசிக்கிறோம். கர்த்தரை நாம் தேடுவதிலே கருத்தாய் இருக்க வேண்டும். வேதத்திலே வாசிக்கிறோம், தங்கள் ஆபத்து காலத்தில் கருத்தாய் தேடினார்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய குற்றங்களை உணர்ந்து நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய முகத்தை நாம் தேடும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். சங்கீதத்திலே வாசிக்கிறோம் 34 தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் பாடுகள் நமக்கு பெருகும்போது நாம் பயந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தரை நாம் தேடும்போது கர்த்தர் நம்மை எல்லா பயத்திலிருந்து விடுவிக்கிறவராய் இருக்கிறார். நாம் கர்த்தரை முதலாவதாக தேடும்போது எல்லாவற்றையும் அவர் நமக்கு கூட கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தரை நாம் தேடும்போது நாம் பிழைத்து கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.